Top news. முடங்கியது இரட்டை இலை. நினைத்ததை நடத்தி முடித்த கொண்டாட்டத்தில் தமிழக பாஜக. நாரதர் கழகம் நன்மையில் முடியட்டும் என்பார்கள். தற்போது தமிழக பாஜக நடத்திய கழகம் அந்த கட்சிக்கு நன்மையாகவும் அதிமுக எனும் பேர் இயக்கத்துக்கு பெரும் சோதனையாகவும் அமைந்துவிட்டது. ஜெயலலிதா மறைவை தொடர்ந்து அதிமுகவையும் ஆளும் அரசையும் மாட்டுவிக்கும் சக்தியாக பாஜக விஸ்வரூபம் எடுத்தது. தமிழகத்தில் தலைகீழாக நின்றாலும் ஒரு இடம் கூட பெற முடியாது என்பது பாஜகவுக்கு நன்றாகவே தெரியும். ஏதேனும் ஒரு திராவிட கட்சியின் தோளில் சவாரி செய்தால்தான் தமிழகத்தில் குப்பை கொட்ட முடியும் என்பது அக்கட்சியும் அறிந்ததுதான். அந்த கட்சிக்கு வாய்ப்பாக அதிமுக எனும் பேரியக்கத்தின் தலைவராக திகழ்ந்த ஜெயலலிதா காலமானார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுகவை வழிநடத்த செல்ல வலிமையான இரண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை. மன்னார்குடி கோஷ்டிதான் அதிமுகவின் அடுத்த தலைமை என்ற நிலையில் பாஜக கடந்த சில மாதங்களாக அத்தனை சித்து வேலைகளையும் காட்டி வந்தது. இதன் உச்சமாக அதிமுகவின் இரட்டை இலைக்கும் சோதனை ஏற்பட்டது. இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்த தமிழக பாஜக தலைவர்கள் டெல்லி மேலிடத்துக்கு கடும் நெருக்கடி கொடுத்து வந்தனர். இதன் விளைவுகளாகத்தான் இரட்டை இலை முடங்கும் என தமிழக பாஜக தலைவர்கள் அறிக்கை வெளியிட்டனர். இதற்கு சசிகலா அதிமுகவும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தது. தற்போது தமிழக பாஜக தலைவர்கள் எதிர்பார்த்தது போலவே இரட்டை இலை சின்னம் முடங்கிவிட்டது. தலைமை தேர்தல் ஆணையரிடம் டெல்லி மேலிட தலைவர்கள் 1 மணி நேரத்துக்கும் மேலாக சில நாட்களுக்கு முன்னர் பேசிய போதே தமிழக பாஜக தலைவர்களுக்கு ரிசல்ட் தெரிந்தது அறிவிக்கப்பட்டது வந்தனராம். இப்போது நினைத்தபடியே நடத்தி காட்டிவிட்டோம் என்ற உற்சாகத்தில் மிதக்கிறதாம் கமலாலயம். அதாவது அசைக்க முடியாத திராவிட கட்சியில் ஒன்றை தங்களுக்கே உரிய குறுக்கு வழியில் போயாவது முடக்கிவிட்டோம் என்கிற பரம திருப்தி தானாம் தமிழக பாஜக தலைவர்களுக்கு. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.